ஆசில் பல்லூழி ஆதி படைத்தனன் எண்ணிலி தேவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே அகன்றான் அகலிடம் கேடுமுன்றாகி இவன் தான் என நின்ற எளியரும் வல்லன் சிவன்றான் பல பல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயத்தில் இன்று நாம் 1224வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். 5 தொழில்களையும் புரிபவளாக அவளே இருக்கின்றாள் என்று இந்த பாடல் உணர்த்துவதாக உணர்கின்றேன். ஆகிய கோதண்டத்து ஆகும் மனோன்மணி ஆகிய 50 உடனே அடங்கிவிடும். ஆகும் பராபரையோடு அப்பறை அவள் ஆகும் அவள் ஐங்கருமத்தன் தானே அப்படின்னு மனோன்மணி நடுநாடியாக சுழுமுனையில் விளங்குபவள். 51 எழுத்துகளிலும் அவள் அடங்குபவள். பெரிய அறிவும் பெரிய ஆற்றலும் கொண்ட சக்தி தேவியே படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று 5 தொழில்களையும் புரிகின்றாள் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதாராதைய பாடல் 1224 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் விளக்கின்றது. ஆகிய கோதண்டத்தாகும் மனோன்மணி ஆகிய 50 அடங்கிடும். ஆகும் பராபரையோடு அப்பறையவள் ஆகுபவள் 5 கருமக்கள் தானே. ஆகிய கோதண்டத்து ஆகும் மனோன்மணி ஆகிய 50 உடனே அடங்கிவிடும். ஆகும் பராபரையோடு அப்பறை அவள் ஆகும் அவள் ஐங்கருமத்தல் தானே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, சாதகரின் உடலை தாங்கிக் கொண்டு இரவியாகவே இருக்கின்ற சுழுமுனை நாடியில் வீற்றிருக்கின்ற சக்தியாக இறைவனும் இறைவியும் ஒன்றாக சேர்ந்த மனோன்மணி இருக்கின்றார். ஓங்காரம் எழுகின்ற இந்த சுழுமுனை நாடியிலிருந்து வெளிப்படும் அதன் அச்சரங்களான 50 அச்சரங்களும் மனோன்மணிக்குள்ளேயே அடங்கிவிடும். மனோன்மணி சக்தியாக சுழுமுனை நாடியில் வீற்றிருப்பதே அசையா சக்தியும் அசையும் சக்தியும் ஒன்றாக சேர்ந்த பராபரையும் அதில் சரிபாதியாக அசையும் சக்தியாகிய பறை எனும் இறைவியும் ஆகும். இந்த இறைவியை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 விதமான தொழில்களை புரிந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். இன்னொரு விளக்கமா நம்ம அன்னை வடிவேல் முதலியார்கள் கொடுத்திருக்கிறது என்னப்பா, ஆதி எனப்படுவதாகிய மன்னிக்கணும் மேன்மைத்தானம் எனப்படுவதாகிய ஆக்னையில் சக்தி விளக்கமுற்று திகழும் நிலையில் அது முதல் மூலாதாரம் ஈராக நிற்கின்ற 50 எழுத்துக்களும் அவளிடத்தே செயலற்று அடங்கிவிடும். அஃது எவ்வாறெனில் சுத்தமாயை நின்றும் விருத்திப்படுகின்ற 4 வகை வாக்குகளில் அவ்வெழுத்துக்களுக்கு முதல் நிலைகளாகிய பைசந்தி, சூக்குமை எனும் வாக்குகளாய் நிற்றலோடு 5 தொழிலையும் தன்னுடையவனாக உடையவள் அவளே ஆகலின். இதன் குறிப்புரையாக மனோன்மணி என்பது சக்தி எனும் அளவாய் நின்றது. மனோன்மணிபால் என 7வது விரிக்க 50 என்னும் முற்றுமை தொகுத்தல் பெற்றது. உடனே ஒரு சேர பைசந்தி, சூக்குமை வாக்குகளை முறையே பராபரை, பறை என்றல் வழக்கு. பராபரை என்பது பறை அபரை இருதன்மையும் உடையது. எழுத்துக்கள் அடங்கவே உயிரினது பல தலைப்பட்ட உணர்வு அடங்கி சக்தியையே உணர்ந்து நிற்றல் பெறப்பட்டது. ஆக்னையில் விளங்கி நிற்கும் சக்தியது விருப்பம் அவ்வுயிரினது உணர்வை தன்பால் அடக்கிக் கொள்ளுதலே ஆதலின் அவளது விருப்பத்திற்கு மாறாக பிரிதொன்று நிகழமாட்டாமை பின்னிரண்டு அடிகளால் விளக்கப்பட்டது. இதனால் அதாவது கோமலர் கோதை கோதண்டம் ஆதலின் முன்னை மந்திரம் பயன் கூறப்பட்டது. இது இந்த பிரதியில கொடுத்திருக்கிறது. கௌரி அம்மா வாருங்களம்மா.
அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. மந்திரம் 1224. ஆகிய கோதண்டத்து ஆகும் மனோன்மணி, ஆகிய 50 உடனே அடங்கிடும், ஆகும் பராபரையோடு அப்பறையவள், ஆகும் அவள் ஐங்கருமத்தல் தானே. Translation. Godanda also refers to Agnya Chakra or the third eye. Whatever Shiva does, he performs through Shakti. Through Shakti, Shiva initiates the 5 acts of creation, preservation, absorption, obscuration, and bestowal of grace. In yogic parlance, Paravak is the source of 50 letters. Paisandi Vak, subtle speech in thought, which makes subtle knowledge possible, is also known as பராபரை. ஆகிய கோதண்டத்து ஆகும் மனோன்மணி. நேற்று பாடல்ல பார்த்த மாதிரி நம்ம தண்டு வடத்துல இருக்கிற நடுநாடியாகவே திகழ்பவள் மனோன்மணி. ஆகிய 50 உடனே அடங்கிடும். 50 அக்ஷரங்கள், 50 ஒலிகள், 50 தேவியர்கள் அனைத்தும் அவளுள்ளே அடங்கிடும். அந்த 50 அக்ஷரங்களால தான் மந்திரங்கள், வேதங்கள், ஆகமங்கள் அனைத்தும் உருவாயின. ஸோ அனைத்துமே அவளுக்குள்ளே அடங்கிடும். ஆகும் பராபரையோடு அப்பறையவள், சிவமும் சக்தியோடு சேர்ந்திருக்கும் அசக்தி அவள் ஐங்கர்மத்தல் தானே. ஐங்கர்மங்களையும் செய்பவளும் அந்த சக்தி தேவிதான் அப்படிங்கிறத இந்த பாடல்ல பார்க்குறேன். இதுல ரொம்ப ஏற்கனவே நம்ம அந்த கோதண்டத்தையும் பார்த்துட்டோம், அந்த 50 ஒளிகளையும் பார்த்துட்டோம். சக்தியும் சிவமோடு சேர்ந்து இருக்கிறத வந்து இது எனர்ஜி வைப்ரேஷனா இருப்பாங்க. சக்தி வந்து, சிவம் வந்து அமைதி, எம்டினஸா இருப்பாங்க. ரெண்டும் சேர்ந்து இருக்கிறவங்க. ஆனா அப்பறையவள் ஆகும் ஐங்கர்ம, ஆனா சக்தி தான் ஐங்கர்மத்தில் செய்கிறாங்க. அதுல இருக்க சிவமும் சக்தியும் சேர்ந்திருக்கிற தன்மையில சக்தி தன்மை தான் ஐங்கருமத்தல், 5 தொழில்களையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 5 தொழில்கள் வந்து காத்தல், ஃபர்ஸ்ட் வந்து தோற்றுவித்தல் இல்லையா, தோற்றுவித்தல், அப்புறம் காத்தல், அப்புறம் அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த காத்தலும் ஓகே, நம்ம வந்துட்டோம், இந்த உலகத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட ஒரிஜினல் தன்மை என்ன? சிவத்தன்மை தான். சிவத்தன்மை வந்து வினைகள் சூடி இருக்கு, அவ்வளவுதானே தவிர நம்ம எல்லாருமே சிவத்தன்மையில தான் இருக்கோம். வினைகள் சூடி இருக்கிறதுனால, சூழ்ந்து இருக்கிறதுனால நம்ம அதை நீக்கிக்கிறதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கைக்கு வரும். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒரு பொருளை ஒரு காய்கறி கூடன்னு வச்சுப்போம். ஏன்னா இப்ப எல்லாருமே நம்ம தனித்தனியா தான் ஃபீல் பண்றோம். நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு இன்னும் ஃபீல் பண்ணல இல்லையா? எல்லாரும் இப்ப நம்ம தனித்தனியான ஒரு மனிதர்களா தான் இருக்கிறோம். நம்ம ஒரு காய்கறி கூடையில இருக்க ஒரு காய்கறி மாதிரி வச்சுப்போம், ஒரு காயா இருக்கிறோம். நம்ம ஒரு கீழே வந்து ஒரு சேத்துல விழுந்திருக்கோம்னா இங்கதான் அந்த சக்தி வந்து அந்த சேத்தெல்லாம் ரிமூவ் பண்ணி திரும்ப நம்ம அந்த காய்கறி கூடையிலே சேர்க்க வைப்பா. அந்த கிளீனிங் ப்ராசஸ், அந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கும், நமக்கு கொடுக்கறதா இருக்கும். இங்க இந்த மறைத்தல் இருக்கு இல்லையா, மறைத்தல்ல தான் நமக்கு பக்குவம் வர வைக்கிறது. பக்குவம் எப்படி வர வைக்கிறாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்னோட ஆணவத்தை அழிக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சுச்சுவேஷனை தான் கொடுப்பாங்களே. டைரக்டா என்னோட இதை எடுத்துட மாட்டாங்க. அப்படியே இப்ப எனக்கு பணம் வேணா நேரடியா எனக்கு பணம் அப்படியே வந்து கொட்டாது. அதுக்கான சுச்சுவேஷன்ஸை எனக்கு கொடுப்பாங்க. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆணவத்தை அழிக்கிறதுக்கான மனிதர்களையும் நம்ம சூழ்நிலைகளையும் நம்மளை சேர்ந்து வர வைப்பாங்க. இப்ப எப்படி இந்த இது மாதிரி நமக்கு எதிர்ப்பு சக்தி வரணும்னா நம்ம நிறைய நோய்களை ஃபேஸ் பண்ணாதான் அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல சேர்ந்துக்கிட்டே வரும் இல்லையா. நம்ம அந்த சக்தி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எந்த விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணாம இருந்தோம்னா நம்மளோட ஆற்றல் வந்து அதிகமாகாது. இப்ப எனக்கு வந்து தைரியத்தை 10% தான், நான் என்னோட வினைகள் படி என்னோட 10% தான் என்னோட தைரியம் இருக்குன்னா, என்னோட தைரியத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நேரடியா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கான நம்ம பக்குவப்படுத்தி நம்ம பாக்குற மனிதர்கள், நம்ம சொந்தங்கள், நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும். அப்ப அமுக்குறப்ப நான் வெளியில வர்றப்ப என் தைரியம், ஆற்றல் வந்து அதிகப்படும். அந்த மாதிரி பக்குவப்படுத்துவாங்க.
ஆணவத்தை அழிக்கிறதாகட்டும், அன்பை அதிகப்படுத்துறதாகட்டும், எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக, நமக்கு சுச்சுவேஷனாக தான் கடவுள் நமக்கு அருள் புரிவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளத வந்து நம்மளை எல்லாரும் சேர்த்து இப்படி பண்றாங்களேன்னு நினைக்காம அதுல இருந்து நான் வெளில வர வைக்கிறதுக்காக தான் உங்களை பண்றதே. அந்த சூழ்நிலை கடவுள் கொடுக்கறதே என்னன்னா, நீங்க அதுல இருந்து வெளில வர வைக்கிற அந்த ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்குற விஷயங்கள். அதனாலதான் பாசிட்டிவா லைஃபை பாருங்க, இதுல இருந்து என்ன கத்துக்க போறீங்க அப்படின்றத உங்களுக்கு வர உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும், இதுல இருந்து நீங்க என்ன கடவுள் உங்களை என்ன செய்ய சொல்றாரு, எதை இம்ப்ரூவ் பண்ண சொல்றாரு உங்கள்கிட்ட அப்படிங்கறது பார்த்தோம்னாலே லைஃப் ஈஸியா போயிட்டு இருக்கும். அந்த இதெல்லாம் யார் செய்யறான்னா சக்தி தான். ஏன்னா நம்ம எல்லாருமே சிவமா தான் இருக்கோம் உள்ளுக்குள்ள. நான் சொன்ன மாதிரி நாம ஒரு ஒரு காயா இருக்க, ஒரு தக்காளியா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரே தக்காளி தான், சேத்துல விழுந்த தக்காளி, அவ்வளவுதான். வினைகள் சூழ்ந்திருக்கு, அதான் அந்த விஷம் அருந்திய சிவனா இருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த விஷத்தை நீக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இதெல்லாம். நம்மளோட மறைத்தல், பக்குவம் பண்றதாகட்டும், கடைசியா திரும்ப நம்மளை சுத்தம் பண்ணி அந்த சேரெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம சுத்தமாயிட்டோம், நம்ம மனமற்று போயிட்டோம்னாலே நம்ம திரும்ப அந்த கூடையிலே போய் சேர்ந்துருவோம். அதே மாதிரி நம்மளும் சிவத்தை போய் அடைந்துருவோம். அதான் 5ஆவதா இருக்கிறது. 5ஆவதா அவங்க திருவடி அருள் பண்ணி நம்ம திருவடியே அவங்க திருவடியே போய் சேர்ந்துருவோம். அதுதான் நான் இங்க மெயினா நான் இதுல பாக்குறது, அந்த கர்மத்துல செய்யறது சிவம், சக்தி தான். ஏன்னா நம்ம எல்லாருமே சிவம் தன்மையில, வினைகள் சூழ்ந்த சிவத்தன்மையில இருக்கிறதுனால சக்தி தான் இந்த கிளீனிங் ப்ராசஸ் பண்றாங்க. நமக்கு நம்மளோட வினைகள் எல்லாம் போய் நம்மளை சுத்தமா ஆக்கி இறைவனோட சேர்க்கறதுக்காக. அதுக்குதான் கந்தகுரு கவசத்துல கூட ஒரு வரி வரும், அகந்தையை அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அப்படின்னு தான் முருகரை கேட்பாரு. அந்த அகந்தையை அழிக்கணும்னா டைரக்டா வராது உங்களுக்கு. அகந்தைன்றது டைரக்டா அவர் அதை ரிமூவ் பண்ணிட மாட்டார். அதுக்கான விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க அகந்தையை அழிக்கிறதுக்காகவும் உங்க அன்பை ஊட்டுறதுக்காகவுமான விஷயங்கள் நடக்கும். நம்ம அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அதுல இருந்து தாண்டி நம்ம கிளீனிங் ப்ராசஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னா, நம்ம மனம் செம்மையாயிடுச்சுன்னா, மனம் செம்மையானால் மந்திரம்லாம் ஜெபிக்க வேணாம், நம்ம டைரக்டா இறைவனையே தேடிடலாம். எல்லாருமே அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். அதனால அதுதான் இதை மெயினா அதை சொல்றதா நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி கௌரவமா. ஒரு அருமையான விளக்கம், அருமையா இருக்கு. நன்றி. இந்தியாமா வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1224வது திருமந்திரம். ஐந்தொழிலுக்கும் தலைவி. திருமந்திரம். ஆகிய கோதண்டத்தாகு மனோன்மணி, ஆகிய 50 அடங்கிடும், ஆகும் பராபரையோட பறையவள், ஆகும் அவள் ஐங்கருமத்தல் தானே. பறை என்ற சொல்லின் பொருள் ஆற்றல், பராபரை பேராற்றல். திருமந்திரத்தின் பொருள் நடு நாடியில் விளக்கமுறும் மனோன்மணி செயல்படும் போது மூலாதாரம் தொடங்கி 6 ஆதாரங்களிலும் உள்ள 51 எழுத்துக்களுள் அடங்கி இருப்பாள். அதைத்தான் திருமூலர் 50 என்று எழுதியுள்ளார். அவை செயலற்று இருக்கும் நிலையில் ஆதாரங்கள் பராபரை படைத்தல் முதலான 5 தொழிலுக்கும் தலைவியாக திகழ்வாள். கழக வெளியீட்டில் நுட்பமான உரையை உரையாசிரியர் எழுதியுள்ளார். நடு நாடியின் கண் விளக்கமுறும் மனோன்மணியானவள் 51 எழுத்துக்களுள் அடங்குவள். அவளே பேரறிவு பேராற்றலுடன் பெரும் பொருளாவாள். அவள் படைத்தல் முதலிய 5 தொழிலுக்கும் உரியவள் ஆவள். பராபரை என்ற சொல்லின் பொருள் பேரறிவு பேராற்றல்.
பறை என்ற சொல்லின் பொருள் பெரும் பொருள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாம்மா. கிருத்திகாமா வாருங்களம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2 நல்ல உரை கேட்டாச்சு. இதுக்கு முன்னாடி ஐயா கூட வாசிச்சிருக்கலாம், கேட்கல. நான் கௌரியமா பேசும்போது தான் வந்தேன். இன்றைய பாடல்ல மந்திரத்துல ஒரு முக்கியமான செய்தி வைக்கிறாரு. என்ன அப்படின்னாக்க, ஆகும் பராபரையோடை பறையவள் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். அதற்கு பிறகு அந்த வார்த்தை தான் ரொம்ப சைத்தன்யமா இருக்கு அந்த மந்திரத்துக்கு. அப்புறம் நம்ம வழக்கமா பார்த்துடலாம். அப்ப ஏன்னா நம்ம பராபரை அப்படின்னு பார்த்திருக்கோம். பறை அவள் பறை ஐயா பறை அப்படின்னும் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, பராபரையோட பறையவள் அப்படின்னா சொல்றாரு. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நமக்குள்ள. அந்த கேள்விக்கு உண்டான பதில நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல ஒரு முறை என்னுடைய தெளிவுக்காக வாசிச்சுக்கிறேன். ஆகிய கோதண்ட தாகுமனோன்மணி. இப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் ஆகி இருக்கு. எப்படி அவள் யாராக இருக்கிறாள்? நேற்றுக்கே சொன்னார், கோமலர் கோதையும் கோதண்டமாகுமே அப்படின்னு. அப்போ கோதண்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வீணா தண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த வீணா தண்டு மலர் அவ யாரு அப்படின்னா தேவிதான். கோமலர் கோதை அப்படின்னு அற்புதமான மலர் இல்லையா அவள். அப்போ நேற்றுக்கு இன்னொன்னு சொன்னாரு, சிவன் சிகை அங்கு இரண்டிட அப்படின்னு. இந்த சிகை அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் இந்த இடத்தோட தொடர்புடையது. இந்த சிகைங்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். தேவியினுடைய சிகையை பற்றி சொல்லும் பொழுது கருங்கூந்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த சுரிகுழலாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாயைகளையும் சொல்லக்கூடிய இன்னொரு பொருளா இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கவிழ்ந்த சகசரதலம். இப்போ இந்த கவிழ்ந்த சகசரதலத்தை நம்ம சிகையா சொல்லலாம். என்ன அப்படின்னாக்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகசரதலம் 2 தன்மையை உடையது. ஒன்று நிமிர்ந்த சகசரதலம், இன்னொன்று கவிழ்ந்த சகசரதலம். அத்தனை ஜீவர்களுக்கும் இந்த சகசரதலம் முதலில் கவிழ்ந்திருக்கும். ஞானம் மிளிர மிளிர சகசரதலம் மேல் நோக்கி வளரும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்போ இந்த கவிழ்ந்த சகசரதலமாக இருக்கக்கூடிய சிகை, நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு 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 தாமரை மலர் இருக்கிறது. அந்த தாமரை மலருடைய இதழ்கள் பூரா வழிந்து சிகையாக கீழ் நோக்கி வளர்கிறது. நம்ம உணர்ச்சி மேலே பொங்க பொங்க மயிர் கூச்சரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்டுச்சி அப்படின்னு முன்னாடி கூட பார்த்திருக்கோம். அந்த இடத்துல வரும்பொழுது தலைமுடி என்ன செய்யும்னா அப்படியே மேல தூக்கிக்கும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நமக்கே தெரியும், இந்த புல்லரிக்கிறத நம்ம உடல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப அந்த மாதிரி இந்த உணர்வு நிலைகள் மேலோங்கும் பொழுது தலைமுடி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் உயர்ந்து நெட்டுச்சியா. இத நம்ம ஒரு சில இவங்கள்ட்ட பார்த்துக்கலாம். ஞானியர்களுடைய ஒரு சில தன்மையில நம்ம பார்க்கலாம். இன்னும் இதுக்கும் சடைக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ரொம்ப நிறைய விஷயங்கள் உள்ள போய் பார்க்கும்பொழுது இந்த சிகை அப்படிங்கிறது நிறைய ஒப்புமைகளே நமக்கு தரும். அப்ப என்ன சொல்றாரு, சிவன் சிகை அங்கு இரண்டிட கோமலர் கோதையும் கோதண்டமாகுமே. அப்போ அந்த
அந்த இருண்டிட அப்படிங்கும் போது இந்த இடத்துல வேற ஒரு பொருள் வருது நமக்கு. அந்த அவள் வந்து அந்த சிகை வந்து மேலே உயரும் பொழுது, அதாவது அந்த சிகை வந்து ஞானத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த நிமிர்ந்த சகஸ்திர தலமாக மாறும் பொழுது, அதாவது உடல் அறிவை கடந்த போது அந்த அந்த நம்ம வந்து அந்த ஐம்புலன்களின் அறிவை தாண்டி இந்த உடல் என்கின்ற உணர்வை தாண்டி நிற்கும் பொழுதுதான் அந்த நிகழ்வு நிகழும். அப்படி இருக்கும் பொழுது கோமலர் கோதையும் கோதண்டமாகுமே நேற்று சொன்னார். இப்போ அப்படி ஆகிய கோதண்டத்தாக மனோன்மணி. அப்படி போகும்போது மனோன்மணி நமக்கு தெரியும், அவள் வந்து ஞானத்தை சொல்லக்கூடியவள். அத்தகைய ஞானத்தை நமக்கு தரக்கூடியவள், ஞான சிரோன்மணியாக இருக்கக்கூடியவள். அவள் தான் யாராக இருக்கிறாள் அப்படின்னாக்க அந்த கோதண்டத்தில் கோதண்டமாக மாறக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த வீணா தண்டில் உரைபவளாக இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ கிட்டத்தட்ட நேற்று சொன்னதேதான் இங்கே சொல்றாரு. ஆகிய 50 அடங்கிடும். இந்த 50 அக்ஷரங்கள் அப்படிங்கறத நம்ம இந்த இதோட பார்த்திருக்கோம். ஒரு இதழ்கள்லயும் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் பார்த்தோம். இந்த உடல் தொழில் படுவதற்குண்டான அக்ஷரங்கள். அப்ப இந்த 6 ஆதாரங்களில் 7 ஆதாரங்களில் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த அக்ஷரங்கள், அந்த அக்ஷரங்கள் வந்து என்ன ஆடணும், அடங்கிவிடும். எப்போ மனோன்மணி கோதண்டத்தில் அமர்ந்து அவளுடைய ஆட்சியை செய்யும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது ஆகும் பராபரையோடே பறையவள் ஆகும் அவள் ஐங்கருமத்தாளே. ஆகும் அவள் ஐங்கருமத்தாளே அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவள் வந்து பஞ்ச கிருத்தியத்தை செய்பவள் அப்படின்னா, எது பஞ்ச கிருத்தியம் நம்ம அதை பார்த்திருக்கோம். காத்தல், படைத்தல், அழைத்தல், அருளல், மறைத்தல் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இதெல்லாம் முடிச்சிடுறாங்க. அப்ப இந்த நடுவுல இருக்கிற இந்த வார்த்தை ஏன் வருது? ஆகும் பராபரையோடே பறையவள். எப்படிப்பட்ட அவள் எப்படியான பறையாக இருக்கிறாள் அப்படின்னாக்க, சிவத்தோடு நிற்கக்கூடிய அந்த பரனோடு, அந்த பரத்தோடு நிற்கக்கூடிய பறையாக இருக்கிறாள் அப்படின்னு அந்த சிவசக்தி ஐக்கியத்தோடு நிற்கக்கூடியவள். ஏன்னா நம்ம வந்து இத்தகைய தொழிலை செய்பவர் யாராக இருக்கிறார் அப்படின்னாக்க எம்பெருமானதான் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ பஞ்ச கிருத்தியத்தை செய்யக்கூடியவர் அதற்குண்டான தன்மையோடு இருப்பவர் இறைப்பரம்பொருள். அந்த இறைப்பரம்பொருளுக்கு இணையாக இருப்பவள் யாரு அப்படின்னாக்க பராபரையோடே பறையும். அந்த பராபரனோடு இருக்கக்கூடிய அந்த பறையாக அவள் இருக்கிறாள். அப்படின்னா சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் அவள் வந்து இருக்கா. இப்ப இதை எப்படி நம்ம உணர்றது? நிறைய சிவசக்தி ஐக்கியம் பத்தி நம்ம மேல பார்த்திருக்கோம். துவாதசாந்த வெளியில் இருவரும் இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல 51 அக்ஷரம்னு வரல. என்ன வருது அப்படின்னாக்க 50 அக்ஷரங்கள் தான் வருது. நம்மளுடைய இந்த ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து 51. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக மிக சூட்சுமமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, பராபரையோடே பறையவள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த துவாதசாந்த வெளியில் வந்து சிவசக்தி ஐக்கியமாகவும் இங்கே சிவமாகவும் அவளே நின்று நம்முடைய சகஸ்ர தலத்தில் அவளே விளங்கி நிற்கக்கூடிய தகுதியை உடையவள் அப்படிங்கிற ஒரு பேர் உண்மைய இந்த இடத்துல சொல்றாரு. ஏன்னா நம்ம அந்த சிவசக்தி ஐக்கியமாக நிகழ வேண்டும் என்றால் துவாதசாந்த வெளியில் போவோம். அப்ப இந்த 51 அக்ஷரங்களையும் நாம் தாண்டி செல்ல வேண்டும். ஆனா இந்த இடத்துல 50 அப்ப 50 அடங்குது. அப்ப 51வது அக்ஷரமாக பராபரையோடே பறையவனாக நிற்கக்கூடிய அந்த தேவி சிவமாகவும் சக்தியாகவும் நின்று நமக்கு அருள் செய்கின்றாள். அவளே மனோன்மணியாக நிற்கின்றாள். எத்தகைய அருள்! அந்த பரனோடு சேரக்கூடிய அருளை செய்கின்றாள். லாஸ்ட் லெக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த லாஸ்ட் லெக்கை சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது. அது வந்து அப்படி செய்யக்கூடியவள் யாராக இருக்கிறாள்? மனோன்மணியாக இருக்கிறாள். அவள் எங்கு இருக்கிறாள் அப்படின்னா கோதண்டத்தோடு இருக்கிறாள், கோதண்டத்தில் உரைகிறாள் அப்படின்னு செய்ய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இது. அவள் ஐங்கர்மத்தில். அப்ப இந்த ஐங்கர்மம்ங்கிறது அவளுடைய தன்மையை, சிவத்தோடு இருக்கக்கூடிய சிவமாக நிற்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியது.
அதை எங்கு செய்கிறாள் அப்படின்னா அந்த 51. அப்போ சாதகன் ஐங்கருமத்தை செய்யக்கூடிய தன்மையை அடைவான் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் ஐங்கருமத்தை செய்யலாம். எப்பொழுது அப்படின்னா தேவி நம்முடைய மனோமணி தேவி நம்முடைய கோதண்டத்தில் இருந்து அவளாக நம்மை மாற்றும் பொழுது அப்படிங்கறதுதான் இந்த மந்திரத்துடைய புதுமான பொருளாய் நான் பார்க்கிறேன். அதை உங்களோட சொல்லி அந்த பகிர்தலை நன்றி கீர்த்தியாப்பா, நல்ல விளக்கம். அடுத்த அர்த்தநாரிய கிட்ட போறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பத்தி இன்னொரு சின்ன இதை பார்க்கணும். இந்த பாடலுக்கான ஒரு தேடலா இருக்கும்போது இன்னொரு இது நேற்று ஐயா சொன்னார், மனமது செம்மையான அகத்தியர் சொன்னார். அவர் சொல்லும் போது என்னடா இவர் சொன்னதுன்னு அதுக்கு பதில் சொல்லிட்டார். இல்ல இது அகத்தியர் சொன்னது நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க. இப்ப இந்த பாடலை பத்தி தேடும்போது அகத்தியர் பாடல்ல இருந்து இது இன்றைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாடலுக்கான ஒரு விளக்கமா ஒரு இது ஒண்ணு பார்த்தேன். அதுக்கான லிங்க்கும் நான் இதுல கொடுக்குறேன். அதை நான் படிச்சேன். நான் அதை மேற்கொண்டு தேவைப்படுவதற்கு அகத்தியர் விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து தளத்துல இருந்து படிக்கிறேன். அகத்தியர் பாடல், புகட்டினால் தசத்தீட்சை மகிமை தன்னை பூரணப்பால் எனக்களித்து அகங்கள் தோறும் சகட்டினால் சகல சித்தும் ஆடச் சொன்னால் சந்திர புட்கரணிதனில் நாணம் சொன்னார் புகட்டினால் உலகமெல்லாம் முக்கோணத்தில் பரஞானம் சிவபோதம் விரலாய் செய்தார் அகட்டினால் ஐவர்களை ஈன்றாள் அம்மன் அவ்வறுமை சொல்ல இனி அடிதான் கேளே அப்படிங்கிற பாடல் சொல்லி அதற்கான விளக்கமா சொல்றார். மனோன்மணி அம்மன் தனக்கு தசத்தீட்சை, அதாவது 8-2 எனப்படும் ஆ உ அல்லது சிவசக்தியை பற்றிய ஞானத்தை அளித்தாள். தனக்கு எல்லா சக்கரங்களிலும் சித்தியை அளித்தார். தன்னை சந்திர புஷ்கரணியில் நீராடச் செய்தாள் என்றும் அகத்தியர் கூறுகிறார். சந்திர புஷ்கரணி என்பது சகஸ்ர தலத்திலிருந்து இறங்கும் அமிர்தத்தை குறிக்கும். இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் உள்ள புஷ்கரணி சந்திர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது. அந்த கோவிலும் குண்டலினி யோகத்தின் பல நிலைகளை குறிப்பதாக அமைக்கப்படுகிறது. அக்கோவிலின் முக்கியமான திருவிழாவான வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் திறப்பு, ஜீவன் சகசிரதலத்தை அடைந்து அங்குள்ள வாசலை திறந்து பரவெளியை அடைவதை விளக்கும் ஒரு சடங்காகும். இப்பாடலில் குறிப்பிடப்படும் முக்கோணம் என்பது தேவியை வழிபட பயன்படுத்தும் உச்ச எந்திரமான ஸ்ரீ சக்கரத்தை குறிக்கலாம். அதன் மத்தியில் இருப்பது முக்கோணமும் பிந்துவுமே. ஸ்ரீவித்யா உபாசனையின் ஒரு வகையான காதி சம்பிரதாயத்தை அகத்தியர் ஏற்படுத்தினார் என்றும் ஆதி சம்பிரதாயத்தை லோபாமுத்திரா ஏற்படுத்தினார் என்றும் ஒரு கருத்து நிலவுகின்றது. ஹோமம் செய்யும் போது முக்கோணமாக குண்டத்தை அமைத்து அதில் அக்னியை வளர்த்தால் அது சிவாக்னி எனப்படும். இந்த ஹோமத்தை செய்பவர் இந்த அக்னியில் அனைத்தையும் சிவோகம் என்ற மனப்பாடுடன் சமர்ப்பிக்கின்றார் என்று சௌந்தரிய லகரி ஸ்லோகம் 33 குறிப்பிடப்படுகிறது. அகத்தியர் தனக்கு மனோன்மணி அம்மன் இந்த ஞானத்தை அளித்தவுடன் பரஞானம் சிவபோதம் அனைத்தும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவனாக ஆயின என்று கூறுகிறார். இந்த ஞானத்தை அளித்த மனோன்மணி ஐவரை விளக்கினாள் என்கிறார் அகத்தியர். இந்த ஐவர் 5 பூதங்கள், அவற்றின் 5 குணங்கள், 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள் அல்லது 5 கோஷங்கள் எனப்படும் உடல்கள் ஆகியதாக இருக்கலாம். ஐவர் என்பதற்கு திருமூலர் மற்றொரு விளக்கத்தை தருகிறார். அதாவது நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற பாடல் சொல்றார். திருமந்திரம் 1224 இன்றைய பாடலை குறிப்பிட்டு சொல்ற, கோதண்டத்து ஆகும் மனோன்மணி ஆகிய 50 உடனே அடங்கிடும் ஆகும் பராபரையோடு அப்பறை அவள் ஆகும் அவள் கருமத்தல் தானே. கோதண்டம் என்பது குண்டலினி பயணிக்கும் சுழுமுனை நாடி. 50 என்பது அனைத்து சப்தங்களுக்கும் ஆதாரமான சமஸ்கிருத எழுத்துக்கள் 50. இந்த எழுத்துக்கள் ஒரு மொழியை சேர்ந்தவை மட்டுமல்ல, அவை உலகம் உண்டாவதற்கான தத்துவங்களை குறிக்கின்றன என்று நாம் நந்திகேத காசிகாவில் பார்த்தோம். பராபரை என்பது இறைவனை உருவ அருவநிலை, பறை என்பது உருவநிலை. மனோன்மணியே 5 கர்மங்களுக்கும் காரணம். இந்த கர்மங்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்பவை. இவ்வாறு அகத்தியர் 5 என்று குறிப்பிட்டது இந்த 5 கர்மங்களையும் குறித்து மனோன்மணி தனக்கு இரவா நிலையையும் எதனாலும் மறைக்கப்படாத ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் அளித்தாள் என்பது குறிப்பதாக கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க.
இந்த தளத்தோட லிங்க் நான் கமெண்ட்ல போடுறேன், ஸ்டார்ட் பாக்ஸ்ல போடுறேன். தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஐயா அர்த்தனார் ஐயா வாருங்கள் ஐயா. வணக்கம். இந்த ஸ்ரீரங்கத்துக்கு பூர்வ நாமம், இந்த ஸ்ரீரங்கம்ங்கிற நாமம் வரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு இருந்த பேரே சந்திர புஷ்கரணின்னு தான் பேரு. அதுக்கு பிறகுதான் விஷ்ணர் வந்து அங்க அந்த இதை வச்சிடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அது ஸ்ரீரங்கம்ங்கிற பேர் கிடையாது, சந்திர புஷ்கரணி அப்படின்னு தான் அதுக்கு பேரு. இது நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, இந்த சொர்க்கவாசல் திறக்கும் போது நேர்முக வர்ணனை கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த சந்திர புஷ்கரணிங்கிற இதான் ஸ்ரீரங்கத்துக்கு பழைய பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஸ்ரீரங்கத்துக்கு பேரே வந்து சந்திர புஷ்கரணின்னு தான் பேர். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்க்கலாம். ஆனா அது சொல்றதுக்கு சின்னதா இருந்தாலும் ரொம்ப பெரிய விஷயம். கிருத்திகா வந்து சொல்லும்போது சகசர தலத்துல கவிழ்ந்த நிலையில இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இயல்பா எல்லோருக்கும் அப்படிதான் இருக்குங்க. ஆனா கவிழ்ந்த நிலையில் இருப்பதை நாம் முயற்சி செய்து அருள் அன்னையை வேண்டிக் கொண்டு அதை நிமிர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும். அது கொண்டு வர முடியும், அது சிவயோகத்தால முடியும் அப்படின்னு எல்லாருமே அனுபவபூர்வமா சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். அதாவது நல்ல மழை பெய்ய போகுது. அப்ப என்னன்னா, ஒரு குழந்தைகிட்ட குடத்தை கொடுத்து இதுல தண்ணியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தை விளையாட்டுத்தனமா வந்து குடத்தை கவுத்து வச்சுட்டு வந்துடுச்சு. தண்ணி நிறையும் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல மழை பெஞ்சு நின்று போச்சு, தூறலும் விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா அந்த குடத்துல தண்ணியே நிறைஞ்சிருக்காது, ஏன்னா அதான் கவுத்து வச்சிருக்காங்களே. ஆனா அடுத்த நாள் மழை பெய்யும் போது அந்த குழந்தைய அம்மா கூடவே கூட்டிட்டு போய் குடத்தை இப்படி வைக்க கூடாது, நிமித்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குடத்தை நிமித்தி வைக்கிறாங்க. நிமித்தி வைக்கும்போது மழை நனையாத மாதிரி அந்த குழந்தை நின்று அந்த குடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப குடத்துல தண்ணி நிறைஞ்சிருது ஃபுல்லா. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த குழந்தைக்கு, ஓ, குடத்தை கவுத்து இருந்தது தப்பு அப்படின்னு. அது மாதிரி குடம் நிமிர்ந்திருந்தா எப்படி மழை நிறையுதோ அது மாதிரி மழை அப்படிங்கிறது தாங்க ஞானம். மழை ஞானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வானத்துல இருந்து மழை வருது. அதுதான் திருக்குறள்ல கூட எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து. நம்ம எப்போதுமே கடவுளை வாழ்த்திக்கிட்டே இருக்கணும் மனசால. அதனால்தான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனை என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலில். வம்மின் அப்படின்னா ப்ளீஸ் கம் அப்படின்னு அர்த்தம். வம்மின் உலகியலில் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சவையில் சிற்சவையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நமக்கும் வந்து அந்த கவிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆதாரம் நிமிர்ந்து இருக்கும்படியாக நம்ம வந்து நினைவால் முயற்சி செஞ்சோம்னா இயல்பா அந்த கோதண்டம், இந்த கோ அப்படின்னாலே தலைமை அப்படின்னு ஒரு அர்த்தங்க. அதனாலதான் ஊர்லயே தலைமையான இடமா எது இருக்கும்னா பழைய காலத்துல கோயில். இன்னைக்கு ஏதோ இருக்கு, அது வேற விஷயம். ஆனா கோயில் தான் தலைமையான இடம். அந்த கோ அப்படின்னா தலைமை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் திருமூலர்ல கோதண்டம் அப்படின்னு நேற்றைய இன்றைய பாடல்கள்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம உணரணும். அதனால இன்னைக்கு அந்த குடம் பத்தின விளக்கம் சொன்னதுனால கிருத்திகா சொன்னது வந்து எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. இந்த விளக்கத்தை நான் சொல்லல, கலைமகள் அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த கலைமகளுக்கு ஆசிரியரா இருந்தவர் கீவா ஜெகநாதம். அவர் வந்து அபிராமி அந்தாதிக்கு விளக்கம் சொல்லும் போது இந்த விளக்கத்தை சொல்லியிருந்தாரு. சரி, அதை
நானும் மறக்காம இருக்கணும்ல, அதுக்கு ஒரு வழியா இந்த தளத்துல அதை நான் குறிப்பிட்டேன். அதனால நன்றி, வணக்கம். நாளைக்கு இன்னொரு விளக்கம் பார்க்கலாம். நன்றி. நன்றிங்க, நன்றி அர்த்தம் ஐயா, மிக்க நன்றிங்க. வேற எதுவும் கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கேள்விகள் இல்லை கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றிங்க. நல்ல உண்மை ஐயா. உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னொரு விஷயம், எங்க ஊர், அதாவது நான் பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு உண்டான குளத்திற்கு பேரும் சந்திர புஷ்கரணி தான். ஆத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துல, திருச்செந்தூருக்கு பக்கத்துல. அந்த ஊர் குளத்துக்கும் பேரு சந்திர புஷ்கரணின்னு தான் பேரு. அந்த சுவாமிக்கும் பேரும் சோமநாத சுவாமி, சோமசுந்தரி. அதான் என்னுடைய பேரும் அதுதான். கிருத்திகா அப்படிங்கிறது வந்து என்னுடைய ரெக்கார்ட்ல இருக்கிறது. ஆனா என்னுடைய பெயர் வந்து கிருத்திகா சோமசுந்தரி, அந்த அம்மனுடைய பெயர் தான். அதனால சோமநாத சுவாமி, சோமசுந்தரி, அதான் அந்த தேவியினுடைய பெயரு. அந்த ஊருக்கு அந்த சந்திர புஷ்கரணி நீங்க சொன்னது ஞாபகம் வந்தோடனே அற்புதமா இருந்தது. இந்த சந்திர புஷ்கரணி நிறைய கோவில்கள்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பார்வை. ஐயா சொன்னது, ரத்னாயா சொன்னது நல்ல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எனக்கு தெரியாது ஸ்ரீரங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெயர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை சொன்னதும் ரொம்ப நன்றி. அது மாதிரி உங்களுடைய அந்த குடம் விளக்கமும் அற்புதம். நன்றி. நன்றி. திருவன்காடு புதன் தளத்துல கூட சந்திர புஷ்கரணி, சூரிய புஷ்கரணி ரெண்டு இதுவுமே ரொம்ப புகழ்பெற்ற அது ஒரு 3 குளம் இருக்கும் சார். முக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த முக்குளத்துல நீராடி பேயடையா பிள்ளையோடும் அப்படிங்கிற அந்த ஞானசம்பந்தர் பதிகத்தை பாடினா கருவுருவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படி கருவுற்றுதான் மெய்கண்டார் தோன்றினார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. நன்றி, நன்றிங்க, நன்றிங்க, நன்றி கிருத்திகாமா. அம்மாவோட முழு பேர் எனக்கு தெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நன்றி. நிறைவு செய்து கொள்ள நினைக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடி நின்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடி ஞான தலைவனை நன்னுவர் என்று என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெயின்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.